ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமண்யான் அஸ்மத்குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. பக்கம் 85. பத்யுஹு அசாமஞ்சஸ்யாத் சம்பந்தஹ அனுபபத்தே ச அதிஷ்டானுபத்தே ச கரணவச்சேன்ன போகாதிப்யஹ அந்தவத்வம் அசர்வஜ்ஞதாவா உற்பத்தி அசம்பவாத் நச கர்த்துக்கரணம் விஜ்ஞானாதிபாவோ பாவேவா தத பிரதிஷேதः விப்ரதிஷேதாச்ச. ஓகே, ஸோ முக்கியமான ஆர்குமெண்ட்டு நம்ம அப்போ முடித்தோம் காலையில். அது வந்து ஸோ $1 பில்லியன் வேலிட், வெரி இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு கீயாக இருக்கக்கூடியது வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ வந்து இந்த ஷிபீரில் நம்ம ஒப்படைச்சிருக்கோம். 8 அதிகரணத்தில் லாஸ்ட் 7-8 அதிகரணம் வந்து சைவ சித்தாந்தம் அண்டு வைணவ சித்தாந்தம் ரெண்டுத்தையும் பார்த்தோம். இந்த சைவ சித்தாந்தத்துக்கும் வைணவ சித்தாந்தத்துக்கும் புராணத்துக்கும் முடிச்சு போடப்படாது. புராணன்றது நம்மளை குவாலிஃபைட் பண்ணுறது புண்ணிய பாபத்துக்கு, தர்மத்துக்கு, எல்லாத்துக்கும். இப்போது வியாசாச்சாரியர் அதை மறுக்கலை. எங்கே மறுக்கிறாரு? அந்த சைவாகம ஆகம தர்சனம் இருக்கு இல்லையா, ஆகம தர்சனத்தில் அவங்க வந்து சித்தாந்தம் பண்ணுறாங்க. அந்த கொள்கையை மறுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் நம்ம.
அப்போ நம்ம இவ்வளோ தூரத்துக்கு படித்ததெல்லாம் வீணாக போயிடும், இல்லை சாமி கும்பிட்டதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் இது ரொம்ப மைல்டான பாயிண்ட்டு, மைனூட் பாயிண்ட். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது நமக்கு நம்ம புராண இதிகாசத்தில் வரக்கூடிய அந்த தெய்வங்களை நிந்தனை பண்ணலை. எங்கே கண்டனம் பண்ணுறாரு இவர்? இதை தத்துவமாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த தத்துவத்தை நம்ம கண்டனம் பண்ணுறோம். ஏன்? அந்த தத்துவத்தில் குறைபாடு இருக்கிறதுனாலையும் அவங்க வேதாந்தத்துக்கு விரோதமாக செயல்படுறதுனாலையும் நம்ம மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். புரியுதா? சரி, அவனாவது சொல்லிட்டு போட்டோமே, நம்ம இருக்கு என்ன அடுத்த பாயிண்ட். அப்படி இல்லை, நம்ம மைண்டு பூர்வபக்ஷ மைண்டியாக இருக்குது. அதை பரீட்சை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம படித்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏகரூப ஈஸ்வரா நிறைய பேருக்கு வழிபடுறதுக்கு சௌரியமாக இருக்குது. ஆனால் விஸ்வரூபத்தில் அதை கொண்டு போகிறதுக்கு, எல்லாமா ஈஸ்வரனை பார்க்குறதுக்கு நமக்கு சக்தி வரலை, திறமை வரலை, கெப்பாசிட்டி வரமாட்டுறது. அது எப்படி தெரியுது? ராகத்வேஷத்துலேருந்து தெரியுது. எல்லாமே ஈஸ்வரன் இருக்கும்போது, உபாதான காரணமாக இருக்கும்போது அதை அப்படியே புரிஞ்சுக்கிறோம். இந்த டேபிள் முழுக்க மரத்தனால் வேயப்பட்டிருக்கு. இந்த களிமண் பானையில் களிமண் முழுக்க இருக்கிறது. புரியலாம்? அப்போ பானை ஒன்று சொல்கிறோம், அதில் களிமண் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். அதுபோல் இந்த ஹோல் பிரபஞ்சத்தில் இருக்கிறது பகவான் தான். இது நன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு சர்வம் அசிருஜித ஈஸ்வரா இந்த படைச்சார். அப்புறம் என்ன பண்ணார்? அனுப்பிரவாவிசித்து அவரே உள்ள நுழைஞ்சிட்டார். இப்போ படைத்தவர், படைக்கப்பட்டது ரெண்டுமே ஈஸ்வரா. இப்போ நம்ம வழிபடுற தெய்வங்கள்லாம் என்ன? தேவதைகள். முருகன், பிள்ளையார், ஆயிரக்கணக்கான தேவதைகள் இருக்குது. 30 முக்கோடி தேவதைகள் இருக்குது. இந்த தேவதைகள்லாம் நாம் அவங்களையும் நம்ம ஈஸ்வரான்னு சொல்லுவோம். ஆனால் அது ஈஸ்வரா இல்லை, அது தேவதா. அதுவும் அப் டு பிரம்மாஜி வரைக்கும் ஜீவா. ஆனால் நமக்கும் அவங்களுக்குள்ள விஷயம் என்ன? உத்கிருஷ்ட ஜீவா. அவங்களுக்கு நம்மளை மாதிரி சம்சாரத்தன்னும் கிடையாது. அதை தாண்டி இருக்கக்கூடியது எதுவோ இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது ஈஸ்வரா. அந்தர்யாமி, யமயதி, ஈஸ்வரா. இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸ்வரா ஒன்று தான் இருக்க முடியும். ஏன்னா ஈஸ்வரோட லட்சணம் என்ன? சர்வத்திர சர்வவியாபி, சர்வஜ்ஞா. அப்போது ஈஸ்வரனுக்கு வேறாக மற்றொன்று இருந்துன்னா அவர் சர்வஜனாக இருக்க முடியாது, சர்வத்திர இருக்க முடியாது, சர்வ வியாபியாக இருக்க முடியாது. இப்போ நீ பெருமாள் நேற்றுக்கு வந்தார் அப்படின்னு நீ பார்த்து சொன்னிட்டேன்னு வச்சுக்கோ, பெருமாள் என்ன ஆகிடுவார்? சின்ன ஆளாக ஆகிடுவார். நீ பார்த்துட்டீனோ, புரியுதா? அப்போ பார்க்கறதுக்கு ஒரு ஆள், அதை பார்க்கப்படுகின்ற பொருள் இருக்கு, அது சின்னதாகிடும். அப்போது அதில் தப்பு கிடையாது. இங்கே தத்துவம் பேசின்னு இருக்கோம், ஃபிலாசபி, இது தர்ஷன், ஆன்மீகம். அதனால் ரிலீஜியஸ்க்கும் இந்த ஸ்பிரிச்சுவலுக்கும் டிஃப்ரென்ஷியல் பண்ண தெரியணும். ஆனால் எல்லாத்தையுமே ஆன்மீகம் சொல்லுவான். அவர் ரொம்ப ஆன்மீகமாக இருக்கார், எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்டுருக்காரு, லெமன் வச்சுட்டுருக்காரு, இது வச்சுட்டுருக்காரு, அது வச்சுருக்காரு. பார்த்திங்கன்னா பக்தி படம் ஆன்மீகம் அவர் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோ ஆன்மீக இதழெல்லாம் தொங்கும் கடையில், அதெல்லாம் ரிலீஜியஸில் வரும். நமக்கே வேறு அட்வைஸ் பண்ணுவான், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் ரிலீஜியஸ்க்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியல் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம சைவ மதத்துக்கும் பாசுபத மதம், பஞ்சராத்திரி மதம், இது ரெண்டுத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஈஸ்வரான்றது இங்கே நிமித்த காரணம் மாத்திரம்தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பிரகடனம் பண்ணாங்க. இப்போ நிமித்த காரணம் சொல்லிட்டா அவர் சிருஷ்டியை எப்படி பண்ணார்,
இப்போ இதுக்கு நிமித்த காரணம் குலாலா, மெட்டீரியல் காசு வந்து களிமண். அப்படி சொல்லிட்டாலே சரீரம் உடையதாக இருந்தாகணும். இப்போ சரீரம் பகவானுக்கு கொடுத்துட்டோம்னா அவர் லொக்கேட்டட் கைலாயத்திலையோ அல்லது வைகுந்தத்திலையோ இருக்கக்கூடிய ஒரு ஆளாயிடுவார். நம்ம பூலோகத்தில் இருக்கோம், அவர் வைகுண்டத்தில் இருக்கார், அவ்வளோதான். புரியுதா? வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறோம் இல்லையா, அதில் குட்டு. அது நாங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து ஃபுல்லாக ராத்திரி கண்ணு முழிச்சு பெருமாளோடையே இருப்போம். ராப்பத்து பகல் 10 நான் போய் அந்த பெருமாளை தூக்கிட்டு ஓடுவாங்க. சொர்க்கவாசல் அப்படியே பல தடவை சொர்க்கவாசல் போயிருக்கேன். திருப்பி வந்து அந்த சின்ன கடை சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தால் நரகத்துக்கு போயிடுவேன். ஆனால் திருப்பி அதனால தான் ரெனியூவல் பண்ணுறது, எவ்ரி இயர் போய் ரெனியூவல் பண்ணுறது அங்கே போய். புரியுதுல்ல? அதுவும் அந்த தொட்டுண்டே அந்த வாசல் தாண்டிட்டீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்படியே தொட்டுண்டே, அதுவும் கீழே தொட விட மாட்டான். அதுவும் இப்போ இருக்க காலம்னா தொட்டுப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்போல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் பிகு பண்ணிப்பான். அந்த காலத்தில் நம்ம வந்து தொட்டுட்டு போவோம். அது உள்ளரே விட மாட்டான். ராத்திரிலாம் கொஞ்சம் பேர் தான் விடுவான். எல்லாரையும் விட்டால் என்ன ஆகிறது? அப்படி சொர்க்கவாசலோட பல தடவை சொர்க்கவாசலுக்கு போயிட்டு வந்தாள். நான் அர்ஜுனா ஒரு தடவை தான் போயிட்டு வந்தான். நான் வருஷம் போயிட்டு வருவேன் சொர்க்கத்துக்கு. இப்படி அது ஒரு ஆனந்தமான ஒரு ஜாய் இருக்குன்னு வச்சுக்க. அந்த பெருமாளை வந்து அப்படி அணைச்சிக்கிட்டோம்னா சிவனுக்கு அப்படி இருக்காது. பெருமாளுக்கு தான் அலங்காரம் வந்து ஆனந்தமாக இருக்கும். அந்த அந்த கஸ்தூரி திலக்கம் இருக்குது, அந்த இது இருக்குது, அந்த கதம்ப பூ, அது ஸ்மெல்லுன்னா ஸ்மெல் இருக்கும். மகிழம் பூ போட்டு அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கணும். அதை போய் தொட்டு அப்படியே ஆலிங்கனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறதுக்குல எல்லாரையும் விடமாட்டான். பகவான் நம்மளை கொஞ்சம் விட்டான்னு வச்சுங்களேன், அது ஒரு சுகம் இருக்கும். அனுபவிக்கிறதுன்னு பேர். அவள் என்ன சொல்கிறான்னா அனுபவிக்கணும், பகவானை அனுபவிக்கணும் அப்படி சொல்லணும். அனுபவிக்கணும்னு சொன்னாலே அனுபவிப்பன் ஒரு ஆள் இருக்கணும், அனுபவிக்கப்படுகின்ற ஒரு வஸ்து இருக்கணும். புரியுதா? அப்போ 2 வஸ்து துவைத்தமாக இருந்ததுன்னா அவர் சின்னதாக ஆகிடுவார். அவர் சின்னதாக இருக்கட்டுமே, அவர் இன்ஃபினிட் ஆக முடியாது. வை அவர் சர்வத்திர சர்வ வியாபி ஆக முடியாது. புரியுதா? அப்போ தத்துவத்துக்கு வந்துட்டேன்னா ஒழுங்கு மரியாதை அதுக்கு என்னதுன்னு கேட்கணும். நீ வந்து ரிலீஜியஸில் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் புரியாத வரைக்கும் ஓகே. அப்புறம் புரிஞ்ச பிறகு நீ அத்தியாரோபம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மற்றவாளுக்காக நீ நடிக்கலாம், அது லீலா. ஆனால் நீ லீலாவாக பண்ணுறியா அல்லது அத்தியாரோபம் சாதனையாக பண்ணுறியா, இல்லை இந்த விஷயமே இன்னும் கெப்பாசிட்டி வரலையா மைண்டுக்கு? இதுக்கான கெப்பாசிட்டி வரலைன்னா என்ன பண்ணோம்? ரிலீஜியஸாக போயிடணும், சரண்டர், திருப்பி அங்கேருந்து வரணும். தப்பு கிடையாது. புரியுதா? இது எல்லாமே பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கலன்னா ஈஸ்வரை பற்றி தாறுமாறான கருத்து வந்துடும். இப்போ என்ன ஆர்கியூமெண்ட்டுனா, நிமித்த காரணம் மாத்திரம் சைவ சித்தாந்தத்துலேயும் வைணவ சித்தாந்தத்துலேயும் அவங்க ஆகம சாஸ்திரத்தை எடுத்துக்கிறாங்க. நிமித்த காரணம் எடுத்துட்டா நிறைய பிரச்சனைகள் வந்துடுது. அதனால் வியாசாச்சாரியார் அதை மறுத்து கண்டனம் பண்ணி பல காரணத்தை சொல்லி அவங்களும் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, அப்புறம் பல கடவுள்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம். இப்போது இந்த 2வது அத்தியாயம் 3வது பாதத்துக்கு போகணும். போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 4, 2, 6 பாதங்கள் முடிச்சிருக்கோம். 6 பாதம் முடிச்சிருக்கோம். மொத்தம் 16 பாதம் இருக்குது. புரியுதா? ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குது, 555 சூத்திரங்கள் இருக்குது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த 2 வருஷத்தில் 2021 டிசம்பர் 11 பாரதியார் ஜெயந்தி மாதங்களில் மார்கழி சொன்னான் மாதவன். அந்த மார்கழி மகோத்சவத்தில் ஆரம்பித்தோம். அதுவும் ஆரம்பித்த நேரம் வந்து ரொம்ப கடினமான நேரம், கொரோனா டைம். அந்த காலகட்டத்தில் 21 ஆரம்பித்தோம். இப்போ வெற்றிகரமாக வந்து நம்ம முழுமையாக 2 வருஷம் முடிச்சிட்டோம். 3வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். அப்போது 2021, 22, 23 முழுமையாக முடித்து இப்போ சதுசூத்திரையும் சேர்த்து இது வரைக்கும் நம்ம பார்த்த சூத்திரங்கள் 216 சூத்திரங்கள்.
216 சூத்திரத்தை நம்ம முடிச்சிருக்கோம். பூஜ்ய ஸ்ரீ சுவாமி பரமார்த்தானந்தாஜி அவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. நம்ம 25 வருஷம் கழித்து இந்த 555 சூத்திரத்தை எடுத்துக்கிறோம். புரியுதா? அப்போ இந்த பரம்பரை வந்துருக்கு. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் எடுக்கிறாங்க. ரொம்ப ரேர், அபூர்வமாக எடுக்கிறது இதை. அப்போ 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஈஸ்வரா குரு சாஸ்திரா அருளினால், சிஷ்யர்கள் காட்டுகின்ற ஆர்வத்தினால, கொடிய கோவிட் கொரோனா காலத்தில் துவங்கி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சர்வைல் ஆகிருக்கோம். புரியுதா? நடுவில் காணாமல் போயிடுவாங்க. புரியுதா? சர்வைல் ஆகிறது கஷ்டம். இப்போ காலையில் வந்தவங்களே மத்தியானம் காணும் பாருங்கள். இன்றைக்கி இருக்கவங்களே நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. பரமபதத்துக்கு இல்லை, யதாஸ்தானத்துக்கு போயிடுவாங்க. புரியுதா? ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். கண்ணு நிறைஞ்சி ஆளுங்க எப்பவுமே இருப்பாங்க. ஆனால் கோ கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்ரீரங்கத்துலேருந்து ஆள் வந்துடுது. ஸ்ரீரங்கம் பேசுனா ஸ்ரீரங்கம் ஆளுத்தே வந்துட்டான். ஸோ அப்போ இந்த பாதம் இருக்க, இந்த 6 பாதம் வந்து ஒரு பகுதி. நம்ம பெருசாக சுவாமிஜி சொல்கிறாரு, பிரம்மாண்டமாக ஒரு பகுதியை முடிச்சிட்டோம். மிச்சம் சொச்சம் இருக்கிறது 10 பாதம் வந்து இன்னொரு பகுதி. அப்போ நம்ம வந்து காளி கோபுரம் தாண்டிட்டோம் வெற்றிகரமாக. இது ஒரு செக்கு. காளி கோபுரம் தாண்டிட்டேன்னா ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும். திருப்பதியில் நடந்து போகிறவங்களுக்கு, பஸ்ஸில் வேலை போகிறவங்க எல்லாமே ஒன்று தான். புரியுதா? அதெல்லாம் ஞானி ஸ்டேட்டஸ். அதெல்லாம் நடந்து போகிறவனுக்கு தான் தெரியும். அது காளி கோபுரம் வந்துருமான்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கோம். வந்துட்டுப்பா ஒரு செக்ஷன் முடிச்சிடும். அடுத்த செக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த என்ன முழங்கால் முடிச்சுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து படிக்கட்டு, அதுவும் டயர்டாக ஆகிடுமா ஏறி வந்து அந்த பிட்டு இருக்குது பாருங்கள், ஒரு பிட்டு பா ஏறினவங்களுக்கு தெரியும். அது அந்த இடத்துல இப்படி சைடில் போயிடலாமான்னு தோணும். சைடில் ஒரு ரோடு இருக்கும். புரியுதா? அப்படி போகிறவங்க இருப்பாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறோம், மலைக்கு தான் வந்துட்டு மேனம்மா அப்படி சொல்லுவான். இல்லை லாஜிக் வேறு பேசுவான். ஒரு 4 பேரை கூட்டிகிட்டும் போயிடுவான். அவனுக்கு அந்த முழங்கால் முடிச்சிருக்க அது என்ன அப்படின்னா, அது வந்து 3வது அத்தியாயத்தில் 3வது பாதம். இப்போ நம்ம வெற்றிகரமாக கடந்தது வந்து 2வது அத்தியாயத்தில் 2வது பாதத்தை கடந்துட்டோம். அதுக்காக இவ்வளோ பேச்சு. சரி, அதனால் 2வது அத்தியாயத்தில் அவிரோத அத்தியாயம், அதாவது விரோத பரிகாரம் அப்படி நம்ம பார்த்தோம். விரோத பரிகாரம். இதை விரோத பரிகாரத்தில் குண தோஷம் ரெண்டுமே தெரிஞ்சிக்கணும். குணம் எது தோஷம் எது தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து துரோணாச்சாரியார் வந்து ரூல் பண்ண போகிறா. 2 பையனை கூப்பிட்டு, தர்மரையும் இவன் துரியோதனையும் கூப்பிட்டு அவர்கிட்ட பரீட்சை வைக்கலாம், எல்லாம் இப்போ பார்த்துட்டு வா அப்படின்னு. எல்லோரும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவருங்க. துரியோதனும் ஒரே போட்டான். ஒருத்தவங்க கூட நல்லவங்க கிடையாது, எல்லாமே கெட்ட பசங்க அப்படின்னு. தர்மா நீ என்ன சொல்கிற அப்படின்னு. எல்லாருமே நல்லவங்கள தான் இருக்கு. அப்போ 2 பேர் சொன்னது குவைட் ஆப்போசிட்டில் சொல்கிறாங்க. 2 பேர் சொன்னதும் ராங். அப்படி இருக்க முடியாது. தர்மர் சொல்கிற மாதிரியே இருக்க முடியாது, துரியோதனன் சொல்கிற மாதிரியே இருக்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நல்லதற்கு கெடுதல் இருக்குது. புரியுதா? அப்போது நல்லது கெடுதல் பார்த்துட்டு தர்மர் மாதிரி ப்ரெசன்ட் பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட். மீதியெல்லாம் நம்ம உள்ளே வச்சுக்கணும். அவர் ஆழகால விஷயத்தை உள்ளே முழுங்கிட்டு எப்படி சந்திரமௌலியாக இருக்காரோ அப்படி இருக்கணும். வெளியில் சந்திரமௌலியாக இருக்கணும். உன்னுடைய பர்சனல் சம்சாரத்தில் நீ உள்ளே போட்டு அமுக்கிக்கணும். யாராவது காது கொடுத்தாங்கன்னு சொல்லணும். வலுக்கட்டாயமாக சொன்னீங்கன்னா ஓடியே போயிடுவாங்க. அப்போது நம்ம கஷ்டத்தெல்லாம் வந்து இல்லை இன்னொருத்தருடைய குற்றம் சொல்லக்கூடாது. முதல்ல இன்னொருத்தருடைய குற்றத்தை சொல்லப்படாது. இது வந்து அப்போ குணத்தை கொண்டாடணும், தோஷத்தை நாம் பிரஸ்தாபிக்கப்படாது. இது நான் ஒரு தடவை சொன்னேன். நான் 100 வருஷத்துக்கு குறைய சொல்லக்கூடாது. நான் வேதவல்லி மாமியை ஒரு மாமி வந்திருந்தான் விவேகானந்த ஜெயந்தி கொண்டாடும் போது. பாரு, அவ பேர் என்ன? உங்கள் இது
உன் மாமி ஒருத்தி பார்ட்னர் இருந்தால ஜெயஸ்ரீயா குண்டா இருப்பல இல்லை இல்லை வேதவல்லியா இன்னும் பேர் என்ன வள்ளி சந்திரசேகர் அவளுக்கு தெரியல அவங்க அப்பாவோட பார்ட்னர் அவன் பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அவன் வந்து முன்னாடி தீவிரமாக இருந்தான். அவன் வந்து இப்படியே குறையெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். 100 வருஷத்துக்கு குறை சொல்லக்கூடாது. இப்போ இவன் சொல்கிறால, இப்போ ஏன் எழுந்து சொன்னான்னா இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறான். புரியுதா? அதனால் 100 வருஷத்துக்கு சொல்லப்படாது யாரும். எங்கேயாவது நீங்கள் அதிர்ஷ்டவசமாக நல்லது பார்த்தீங்கன்னா அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இது வரைக்கும் நம்ம பிற மத கண்டனம் தோஷத்தை பார்த்து பரிகாரம் பண்ணிட்டு வரோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? சாங்கிய யோகா ஒரு செட்டு, நியாய வைசேஷிகா ஒரு செட்டு, அதுக்கப்புறம் சதுர்சூத்திரியில் பூர்வ மீமாம்சத்தை பார்த்துட்டோம். வாட் அபவுட் உத்தர மீமாம்சம்? நீங்கள் பார்க்கவே இல்லையே. நம்ம குரூப்பு புரியுதா? அதை விட்டுட்டீங்களா சுவாமி, நீங்கள் பாடமே எடுக்கலையே நீங்கள். அதுக்காகத்தான் இவ்வளோ தூரத்துக்கு போராடுறதே. ஓகே, விட்டது என்ன? வியாசாச்சாரியார் 2 பேரை விட்டுட்டார். சார்வாக சூன்யவாதி கன்சிடரே பண்ணல, ஒரு தர்ஷனமாக அதை எடுத்துக்கவே இல்லை வியாசாச்சாரியர். புரியுதா? ஏன்னா நம்ம நாட்டில் வந்து லட்சியம் ஆன்மீகத்தனை தவிர உலகாயுதவாதம் கிடையாது. மெட்டீரியலுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம். இது யோக பூமி, கர்ம பூமி, ஞான பூமி. புரியுதா? அதனால் பாரதம் போக பூமி இல்லை. இந்த போக பூமியை ஆக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க, வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு. அப்படி ஆகாது. இது எந்த காலத்திலையும் ஆகாது. இதுவும் ஆயிடுச்சுன்னா கூடி சீக்கிரமாக பிரளயம் வந்துடுதுன்னு அர்த்தம். ஆனால் பிரளயத்துக்கு நிறைய காலம் இருக்குது. அதனால் இப்போ ஆகாது. ஏன்னா நம்மலாம் இருக்கோம், நம்ம தலைமுறையில் ஒன்றும் ஆகாதுப்பா. இப்போதா நாம் கேரண்டி. அவர் மோடி கேரண்டி சொல்கிறார்ல, நம்ம கேரண்டி தர்மத்துக்கு, ஞானத்துக்கு. இனி நாம் 2வது அத்தியாயத்துக்கு 2வது அத்தியாயத்தில் 3வது பாதத்துக்கு போனோம். அதில் சுருத்தே பரஸ்பர விரோத பரிகாரகா, சுருத்தேகே பரஸ்பர விரோத பரிகாரகா. சமன்வய அத்தியாயம் முதல் அத்தியாயத்தில் ஸ்ருதி வாக்கியத்தில் பரஸ்பர விரோதம் இல்லை அப்படின்றத பார்த்தோம். அவிரோத அத்தியாயத்தில் பிரமத கண்டனம், உங்களை குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாம் விரோத பரிகாரம் பார்த்தோம். இந்த 2வது அத்தியாயத்தில் 3-4 பாதம் ஸ்ருதி பரஸ்பர விரோத பரிகாரகா பார்க்க போகிறோம். ஸ்ருதி பரஸ்பர விரோத பரிகாரம். ஸ்ருதிக்குள்ளேயே ஒரு வாக்கியம் இருக்கும். இது ஒரு வாக்கியம் இருக்கும், அங்கே ஒரு வாக்கியம் இருக்கும். 2 வாக்கியத்தில் சீமிங்லி கான்ட்ரடிக்டாக இருக்கா மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே கான்ட்ரடிக்ட் கிடையாது. அப்படி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ முதல் அத்தியாயம் ஸ்ருதி வாக்கியத்தில் முரண்பாடு இல்லை. 2வது அத்தியாயம் ஸ்ருதி வாக்கியங்களுக்குள்ள முரண்பாடு இல்லை. சரி, அடுத்தது கடைசி 2, 3, 4 என்ன வேறுபாடு? 3வது பாதம் வந்து பூத சிருஷ்டி விசாரம், 4வது பாதம் வந்து ஜீவ சிருஷ்டி விசாரம் அத்தியாயம். இப்போ நம்ம என்ன அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம்? 2வது அத்தியாயத்தில் 3-4 பார்க்க போகிறோம். இப்போ 3-4க்கும் நம்ம முகவரை பார்க்குறோம். 3க்கும் 4க்கும் முகவரை பார்க்குறோம். சரி, அப்போது அந்த 3க்கும் 4க்கும் சேர்த்து பார்க்க போகிறோம். அந்த 3-4 என்ன வேறுபாடு அப்படின்னா, ஒன்று வந்து பிரதானமாக இந்த பூத சிருஷ்டியை சொல்லும், அது 3வது பாதம். 4வது பாதத்தில் 2வது அத்தியாயத்தில் அது ஜீவ சிருஷ்டி சொல்கிறேன். அதுவும் ஜீவ சிருஷ்டினா எது? சூக்ஷ்ம ஜீவ சிருஷ்டி சொல்லப்படும். ஜீவா, அந்த ஜீவா பற்றி காலையில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு இதில் வந்து அமிர்தம் என்னென்னா, ஜீவாவை பார்த்துட்டோம், ஈஸ்வரா பார்த்துட்டோம், நிறைய விஷயம் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. புரியுதா? அப்போ சூக்ஷ்ம சரீரத்தை பார்த்துட்டு போகிறோம். இதுக்கப்புறம் வந்து இப்போ 3வது பாதத்தில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி படிச்சுடுவோம். 87 பக்கம். நவியத் அஸ்ருதேஹே
அஸ்தி தூ. வெரி குட். ஸோ வியத் அதிகரணம் அப்படின்னா என்ன? வியத் அப்படின்னா ஆகாசம். பஞ்சபூத சிருஷ்டி சொல்லப்போகிறோம். பஞ்சபூத சிருஷ்டியில் ஃபஸ்ட்டு வருது, அக்ரேசராக இருக்கிறது யாருன்னா ஆகாசம். ஏன்னா நம்ம ஆத்மா பற்றி சொல்லும் போதே ஆகாசத்தை பற்றி சொல்லுவோம். ஆகாசவத்து அப்படி சொல்லுவான், ஆகாசம் போல அப்படி சொல்லுவான். ஏன்னா ஆகாசம் வந்து நியரஸ்ட்டு ஆத்மா கிட்ட இருக்கிறது. ஆகாசத்தில் தான் இருக்கும், ஆனால் வந்து அதை அனுபவிக்க முடியாது. புரியுதா? ஆனால் இடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அப்படி சொன்னால் அப்போ அங்கே இடம் தேவைப்படுறது, அது ஆகாசம் அப்படி புரிஞ்சுக்கலாம் ஆகாசத்தை. மற்றபடி புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இந்த ஆகாசத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. எப்பயுமே அந்த ஒரு சட்லஸ்ட் ஆகும்போது நமக்கு நிறைய புரிதல் இல்லாமல் போயிடும். ஸ்தூலமத்திலேயே பிராச்சலம் இருக்கிறது. ஸ்தூலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு வரும்போது சூக்ஷ்மத்தில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் வரும். சரி, வியத்து அதிகரணம். முதல் சூத்திரம் வந்து ந வியத் அசிரஜத அசிரத்தேஹே. ரெண்டாவது அத்தியாயத்தில் சாங்கிய யோக நியாய வைசேஷிக பாசுபத மதம் பாஞ்சராத்திர மதம் விசாரிக்கப்பட்டு மறுக்கப்பட்டது. மூணாவது பாதத்தில் வெரி இன்ட்ரெஸ்டான விஷயம், பஞ்சபூதங்கள் ஜீவாத்மா பற்றின வேத வாக்கியங்களுக்கு மத்தியில் இருக்கிற முரண்பாடு மாதிரி தெரியக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டு விசாரிக்க போகிறோம். இதில் 17 அதிகரணம் இருக்குது. எதில்? மூணாவது பாதத்தில் 53 சூத்திரங்கள் இருக்கிறது. புரியுதா? 53 சூத்திரங்கள் இருக்குது. சரி, முதல் அதிகரணம் வியத் அதிகரணம். அதில் 17 அதிகரணத்தில் முதல் அதிகரணம் பார்க்குறோம், வியத் அதிகரணம். அதில் 7 சூத்திரங்கள் இருக்கிறது. இந்த 7 சூத்திரத்தை நம்ம 3ஆக பிரிக்க போகிறோம். 7 சூத்திரத்தை 3ஆக பிரிக்க போகிறோம். 2, 3, 2. ஓகே. 1, 2 ஒரு கருத்து, 3, 4, 5 ஒரு கருத்து, 6, 7 ஒரு கருத்து. புரியுதா? 3ஆக பிரிச்சிட்டோம். இப்போ முதல் அதிகரணம் வியத் அதிகரணம் 7 சூத்திரம் இருக்குது. பஞ்சபூத சிருஷ்டி விசாரம் செய்ய போகிறோம். இங்கே முதல் எடுத்துக்கிறது ஆகாசத்தை பற்றி ஒரு அலசல். அடுத்தது வியத் என்பது ஆகாசம். ஸ்ருதி வாக்கியத்தில் சீமிங்கலி கான்ட்ரடிக்ட் மாதிரி முரண்பாடு தெரிகிற மாதிரி இருக்குது. அப்போ பிரம்மசூத்திரத்தில் இருக்கிறது அவசியமாகிறது. இப்போ ஸ்ருதியில் முரண்பாடு போல இருக்கிற வாக்கியம் எடுத்துக்கொள்கிறார் வியாசாச்சாரியார். சரி, அப்போ பூர்வபக்ஷம் ஏகதேசிய மதம் சித்தாந்தம் 3 டைப்பில் பேட்டர்னில் பார்க்க போகிறோம். இந்த மூணாவது பாதத்தை எப்படி பார்க்க போகிறோம்னா, பூர்வபக்ஷம் ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் வந்து ஏகதேசிய மதம், பூர்வபக்ஷ மதம், ஏகதேசிய மதம், இவா 2 பேருக்கு பதில் சொல்கிறது மாதிரி சித்தாந்தம். இது பொதுவாக இந்த மூணாவது பாதத்தில் அதுதான் இருக்கும். சரி, இந்த பூர்வபக்ஷம் வந்து நாஸ்திகன், எப்பயுமே ஆப்போசிட்டாக இருக்கும், வேதத்துக்கு ஆப்போசிட். அவன் எது சொன்னாலும் என்ன பண்ணுவான்னா, வேதத்தில் முரண்பாடு இருக்கிறது, உன் வேதம் பிரமாணம் கிடையாது, ஒரே போடுவான். அதுக்கு அவன் வேதத்திலேருந்து கோட் பண்ணுவான். அதுதான் விசேஷம். புரியுதா? வேதத்திலேருந்து கோட் பண்ணி உன்னுடைய மனுஸ்மிருதி தான் இந்த அன்டச்சபிலிட்டிக்கு காரணம் பகிரங்கமாக பேசுவான். புரியுதா? விரோத பய மனுஸ்மிருதி படித்ததில்லை, அவன் படிக்காமே போட்டு அடிச்சு தள்ளுறது. நம்ம மனுஸ்மிருதியும் கிளாஸ் எடுத்திருக்கோம், அது உஜ்ஜயினில் போய் எடுத்திருக்கோம் நம்ம. புரியுதா? அப்போ பூர்வபக்ஷம் எப்பவுமே விதண்டாவாதம் பண்ணுவான். அவனை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஏகதேசி மதம், அது ஆஸ்திகம். இவ்வளோ நல்லவன் தான், நடுநிலைமையில் சில இருப்பான். இன்றைக்கும் அந்த நடுநிலையில் இருக்கிற ஆளை தான் இப்போ வந்து உருட்டி பரட்டி கொண்டு வரணும். அவனை மாற்றுறதுக்குள்ளே பெரும்பாடாகிடும். அதுக்குள்ளே ஆப்போசிட் பார்ட்டியை கொண்டு வந்துடலாம் நம்ம. அதிசம்பத்தாக இருப்பான். முன்ஜாக்கிறது முத்தன்னான்னு பேர், அவனுக்கு பேர். சேஃப்டியாக பார்த்துப்பான், எங்கே அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துப்பான். இந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான்னு வச்சுக்கங்களேன், பத்திரமா இருப்பான். இந்த ஏகதேசி வந்து நம்மில் ஒருவன். இவன் வந்து அப்பிரமாணம்லாம் சொல்ல மாட்டான்.
ஆனால் பிரமாணத்தை வந்து தப்பாக சொல்லுவோம். கரெக்டாக வந்து விசாரித்து தப்பாக இருக்கிறது மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பேசினாலும் நான் அப்படி சொல்லலடா, இல்லை நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, அப்புறம் என்ன பண்ணுறது, சரி அப்படி தான் சொன்னோம், போகும், மறந்து போய் சொல்லியிருப்பேன் அப்படின்னு போயிடணும். அப்போ பிரச்சனை இருக்காது. அவனுக்காக புத்தி வரும்போது ஞாபகம் சப்போஸ் இருந்ததுன்னா பொழைச்சிக்கணும் தானே வருவான், இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். புரியுதா? இல்லை மெச்சூரிட்டி ஆக ஆக ஹோல் சொசைட்டியை வந்து அப்படியே கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உனக்கு டைம் கிடைக்கும். கோழி சண்டை மாதிரி போடக்கூடாது. நான் தப்பு பண்ணல, அதெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணி புரிய வைக்க முடியாது. புரியுதா? வேஸ்ட் ஆஃப் டைம். ஆமாம், இப்போ அப்படி தான் இருக்கும் போல இருக்க, விடு, வயசாகிடுச்சுல்ல அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டா, இப்போ தான் ஒத்துன்ட்ருக்க நீ. அப்போ கூட அவன் திருந்த போகிறதில்ல. அவனுக்கு புண்ணிய பலம் இருந்து நீ இன்டைரக்டாக அவனுக்கு நிறையா புண்ணியெல்லாம் பண்ண வச்சு தர்மத்தில் இருக்க வச்சு புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே வந்ததுன்னா அம்மா அப்பா சொல்கிறத அவன் வந்து கேட்பான். இன்டைரக்டாக பண்ணணும், ஆப்ரேட்டர். டைரெக்டாக உபதேசம் பண்ணக்கூடாது. இது ரைட்டு, இது ராங்கு, எடுத்துக்கிட்டு செய்யி, அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டாங்க. புரியுதுதான்? நம்ம வந்து அதுக்கு வேண்டிய ரவுண்டில் தூரக்கு இருந்து வேலை பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டைரெக்டாக சொன்னால் இப்போ இருக்கிற காலத்தில் குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. 1, 2 சூத்திரம் வந்து பூர்வபக்ஷ சூத்திரம், 3, 4, 5 வந்து ஏகதேசிய மதம் சேர்ந்தது சூத்திரம், 6, 7 சூத்திரம் வந்து சித்தாந்தம். 2, 5 சூத்திரத்துக்கு பதில் கொடுக்கறது 6, 7. இதில் குறிப்பு என்னென்னா, ஆஸ்திகத்தில் வந்த பெரும்பான்மையானவர்கள் இந்த ஏகதேசிய மதத்தை சார்ந்தவர்களாகவே இருப்பாங்க. அதாவது எவ்வளோ டீச் பண்ணாலும் உபதேசம் பண்ணாலும் அவங்க வந்து சொந்த ஐடியாவில் வச்சுப்பாங்க. நம்ம சங்கர மடத்துக்கு போயிட்டு திருப்பி வருவான், இந்த ஒழிஞ்சு போகிறத சொல்லிட்டு நடந்து போகணுமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 பேரை ஏற்றிட்டு விடுவேன். என்னை வச்சுட்டு பின்னாடி இருந்து சுவாமிஜி இப்போ தான் கிளாஸ் எடுத்தார், ஒரு நேரம் வரைக்கும் பாரு, நான் அப்படி சொல்லவே இல்லை. என்னை வச்சுட்டே பேசக்கூடாது. என்னை வச்சுட்டே நீ இப்படி ஆர்கியூ பண்ணுனா நான் இன்னும் இல்லாதப்போ நீ எப்படிலாம் பேசுவேன். நீ ஆத்தன்டிக்காக ஒருத்தர் சொல்கிறார், சுவாமிஜி இப்படி தான் சொல்லுவார். புரியுறதா? அதனால் ஒரு தடவைக்கு அதனால தான் இப்போ நம்ம ஆத்ம விசாரத்தில் அது எடுக்கிறவங்க ஒரு செம்ம செட்டப். இது வரைக்கும் வரலாற்றில், வேதாந்த வரலாற்றில் உலகம் தோன்றியதுலேருந்து இப்படி ஒரு ஏற்பாடே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி அதாவது நம்ம குரூப்லேயே உனக்கு 10 பேரை சேர்க்கறதுக்கு ஏற்பாடு, அந்த கஷ்டப்பட வேண்டாம். 10 பேர் இருப்பாங்க கேட்குறதுக்கு. செகண்ட் வந்து நம்ம சொல்கிறத அந்த 10 பேர் படிச்சிருப்பான். எங்கேயுமே வந்து நம்ம அந்த கோட்டை தாண்டி போக முடியாது, எல்லாருமே அப்போஸ் பண்ணுவாங்க. இப்போது அந்த விஷயம் தெரிஞ்சாலோடைய விஷயத்தை ப்ரெசன்ட் பண்ணணும், கரெக்டாக சொல்லணும். இது ஒரு அருமையான செட்டப். அது என்ன பண்ணுவோன்னா, யார் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்களோ ஒரு தடவைக்கு 10 தடவை அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சுலபம். முதல்ல வந்து டைம் கொடுக்கணும், திருப்பி அதை வந்து என்ன சொல்ல வர முதல்ல மொத்தமாக படிச்சுட்டு இப்படி பார்த்தா எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். என்ன தான் சொன்னாங்க, ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் பல மெத்தடு, இப்போது நிறைய பேர் மெத்தடு ஃபாலோ பண்ணி அவங்களே சொந்தமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயம் நம்ம கொடுத்த குழுவில். அதுதான் அப்படி பண்ணால் தான் வரும். சொல்லி கொடுத்த பேச்சோ கட்டி கொடுத்த சாப்பாடோ வராது, உனக்கு பட்டு வரணும் அதில், அப்போ தான் வரும். புரியுதா? அந்த மாதிரி இப்போ ஆத்ம விசாரத்தில், ஓ ஜி சுவாமிஜி நீங்கள் எப்படி கிளாஸ் எடுத்திருப்பீங்க, ஐயோ ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கே இவ்வளோ டைம். இப்போ ரியல் அந்த ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஓ சுவாமிஜி இப்படி இப்படின்னா, இப்போ நீங்கள்லாம் தூங்கின பிறகு நான் தூங்கக்கூடாது. நீங்கள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்துக்கணும். புரியுதா? யார் ப்ரெசன்ட் பண்ணாலும் இப்பயும் பார்க்குறேன், இப்பயும் ப்ரெசன்ட் பண்ணுறவங்க பார்க்குறேன். இப்போ இவ்வளோ ராத்திரி ரெடி பண்ணிட்டுருக்கான். புரியுதா? காலையில் எழுந்தோன்னு திருப்பி புக்கு வச்சுட்டுருக்கான். இல்லை காலையில் 6 மணிக்கு சொல்லி ஆகணும். ப்ரெஸ்டீஜ் விஷயம். புரியுதா? தப்பாக சொல்லிடக்கூடாது.
வேதாந்தம் வேற வேற இருக்குது. அச்சு விடுறதுலாம் முடியாது. கரெக்டாக சொல்லணும், பின் பாயிண்டில் சொல்லணும். திஸ் இஸ் பாயிண்ட். செம்ம ஆத்ம விசாரம் வந்து இதில் யாரெல்லாம் வகுப்பு எடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுபவம் நன்னாவே இருக்கிறது. யாருக்கெல்லாம் எடுக்கிறது இல்லையோ அவங்களாம் சீக்கிரமாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு கிளாஸே 10 தடவை கேட்டால் தான் எடுக்கிறதுக்கு நன்னா வரும். அது ஒரு 10, 20, 3 தடவை நீங்கள் எடுத்துன்னா அது கொஞ்சம் சகஜமாக பழக்கத்துக்கு வரும். பழக்கத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ணிவிடுவோன்னா, முன்னாடி ஜாக்கிரதையாக படிச்சுமே அது வந்து சும்மா அப்படியே மெக்கானிக்கலாக போயிடும். அப்போது ஒரு அவேர்னஸ் வேணும். அவேர்னஸோட அது மெக்கானிக்கலாக அகடமிக்காக இல்லாமல் சப்ஜெக்டாக எடுக்கணும். இப்படி ஒரு டைம் பண்ணினா அது என்ன ஆகும், சத்சங்கத்திலேருந்து சிரவணமாகும். அப்போ தான் இந்த காய் வந்து கனியாகும். புரியுதா? ஃபஸ்ட்டு சூத்திரம் வந்து ந வியத அஸ்ருதேகே. ரெண்டாவது சூத்திரம் அஸ்தி தூ. இது ரெண்டும் யாருடைய மதத்தை சேர்ந்தது? பூர்வபக்ஷி மதத்தை சேர்ந்தது. அவனுடைய கொள்கை என்ன? நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட். ஸ்ருதி அப்பிரமாணம், அது பிரமாணத்துக்கு வராது. புரியுறதா? இப்போ இந்த பூவை பார்க்கணும். இந்த பூவை பார்க்குறது ஞானேந்திரியத்தில் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அப்புறம் காது இருக்குது. இந்த பூவை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? கண்ணால் பாருங்க. அந்த கன்றாவி என் கண்ணால் பார்த்தேன் அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தொட்டு பாரு, மோந்து பாரு. பாரு பாரு சொல்கிறது என்ன? அறிவு. புரியுதா? அதனால் ஞானேந்திரியம் அது. பார்க்கறதுனா அறிவு. திருஷ்டவ்யா, ஸ்ரோத்தவ்யா, மந்தவ்யா, நிதித்தாசனத்தவ்யா. ஃபஸ்ட்டு வருதுன்னா திருஷ்டவ்யா. அப்போது இந்த 2 சூத்திரத்தில் பூர்வபக்ஷி சொல்கிறது ஆகாச விஷயத்தை எடுத்துக்க போகிறார். நம்ம வந்து சிருஷ்டி காரணம் சேதனமா அச்சேதனமா பெரிய சர்ச்சை நடந்தது. நிமித்த காரணம் மாத்திர ஈஸ்வரவா, உபாதன காரணமும் சேர்த்துக்கணுமா? இப்போதுள்ள வாதம் வந்து போக்தா போக்திரு பிரபஞ்ச காரியத்தை பற்றின விசாரம். புரியுதா? அதில் முதல் 2 சூத்திரம் ஆகாச பற்றின காரியம். ஆகாச காரியம். காரியமின் 12வது நாள் 16வது நாள் காரியம் பண்ணுவோம். அந்த காரியம் இல்லை, ப்ராடக்ட். ப்ராடக்ட் அப்படி சொல்லிடணும். அது இல்லை, ப்ராடக்ட் எல்லாம் சொன்னதான் அதை காரியம்ன்ற ஸ்டேட்டஸ்க்கு நம்மளால் புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நமக்கு அங்கங்கே 2 சொல்லு இருக்குது பாருங்கள், அதுதான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறது நம்மளை. ஓகே, அப்போ ப்ராடக்ட் காரணத்திலேருந்து காரியம் வந்திருக்கு. அந்த காரியம் ஆகாசம். ஓகே, எது ஒன்று காரியமோ அது அனித்தியம், நாட் பர்மனண்ட். ஓகே, இது ரூல். எது காரியமோ அப்படி இருக்கும். புரியுதா? இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற வாக்கியம் ஸ்ருதி வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்து 6:2:1. சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம். 6:2:3. ததைக்ஷத தது தேஜகா அஸ்ருஜத. இங்கே சிருஷ்டி சாந்தோக்கியத்தில் முதல்ல எடுத்தோடனே தேஜகா அக்னியை பற்றி சொல்கிறது. இந்த சிருஷ்டியில் முதல் வந்தது, முதல் ஜேஷ்டபுத்திரன் யார்? சாந்தோக்கியத்தில் தேஜகா அக்னி, அக்னி தத்துவம். அப்போது இந்த தைத்திரிய உபநிஷத்துன்னு சொல்கிறது தைத்திரியத்தில் அப்படியே உள்டாவாக இருக்கிறது. ஆத்மனஹா ஆகாச சம்பூதா. அங்கே ஜேஷ்டபுத்திரன் யார்? ஆகாஷம். 2 முரண்பாடு தெரியுதா? இதுதான் இப்போ சர்ச்சை. ஓகே, அப்போ சாந்தோக்கியத்தில் ஆகாச சிருஷ்டி அபாவா அங்கே சொல்லப்படலை, ஆகாசத்தை சொல்லப்படலை. தேர்ஃபோர் நான் என்ன சொல்கிறேன்னா ஆகாசம் நித்யா, சிருஷ்டிக்கு வராதது. சிருஷ்டிக்கு வந்ததுன்னா அனித்தியம், காரியமானதான அனித்தியம். இது ப்ராடக்ட்டுக்கு வரலையே, அதனால் ஆகாச நித்யா. இதுதான் சப்ஜெக்ட் மேட்ரு. ஓகே, அக்னி ஜல பிருத்திவி எப்படி சிருஷ்டியில் சொல்லப்பட்டிருக்கிறதோ ஆகாச சிருஷ்டி அபாவா. அதனால் என்ன? நித்யா.
ஆனால் தைத்திரியத்தில் சொல்லியிருக்கு ஓய். பிரம்மானந்த வல்லியில் தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மனஹா ஆகாச சம்பூதகா. அப்போ இவனுக்கு ஸ்ருதியில் முரண்பாடு இருக்கு, கான்ட்ரடிக்ட் இருக்கு. ஓகே, ஆகாச பாவகா அபாவகா விரோதா. பாவனா இருத்தல், அபாவனா இல்லாமை. ஆகாசம் இருக்கா இல்லையா, அது காரியத்துக்கு வந்ததா காரியத்துக்கு வராதுதான். ஸ்ருதி வாக்கியத்திலே முரண்பாடு இருக்கு, அதனால் தவறு. இது முதல் அவன் வைக்கிற கொஸ்டின், நம்ம முன்னாடி வைக்கிறது. ஆகாச பாவ அபாவ விரோதா. ஆகாச சிருஷ்டி அஸ்திவா நாஸ்திவா, இருக்கா இல்லையா சொல்லியா, உபனிஷத் தப்பா சொல்றது. ரெண்டாவது முரண்பாடு, சாந்தோக்கியத்தில் அக்னி முதல் சிருஷ்டி, தைத்திரியத்தில் மூணாவது சிருஷ்டி. இது மூணாவது சிருஷ்டி, அக்னி முதல் சிருஷ்டியாக இருக்குது. ஓகே, தைத்திரியத்தில். உன்னுடைய சாந்தோக்கியத்தில் சொல்லக்கூடிய முதல் சிருஷ்டியை தைத்திரியத்தில் மூணாவது சிருஷ்டியாக வச்சுருக்கான். அப்போ முரண்பாடு இருக்கு இல்லையா, ரெண்டு உபநிஷத்துக்கு முரண்பாடு இருக்கு. மூணாவது முரண்பாடு, சாந்தோக்கிய உபநிஷத்து அக்னி காரணமாக இருக்கிறதுக்கு பிரம்மனே டைரெக்டாக காரணமாக இருக்கு, பிரம்மத்திலேருந்து அக்னி வந்துடுது. ஆனால் இந்த தைத்திரியத்தில் அக்னிக்கு எது காரணம்? பரவாயில்லையே பண்டிதர்கள், வாயு காரணம், வாயுவிலிருந்து அக்னி வந்தது. ஓகே, அலர்ட்டாக இருக்கீங்க சாயந்தரத்தில் கூட. ஓகே, புல்லரிக்கிறது. ந வியத் அஸ்ருதே, ந வியத் அஸ்ருதேகே. வியத், வியத்னா ஆகாசம், ந ஜாயத்தே, ந ஜாயத்தன ந உற்பத்தி, ந ஒரிஜினேஷன், நாட் ஒரிஜினேஷன், அது தோன்றவில்லை. புரியுதா? ஆகாசம் உற்பத்தி ஆகவில்லைன்னு சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லியிருக்கிறது. அஸ்ருதேகே நான் சொல்லலை, ஸ்ருதி வாக்கியம். ஸ்ருதேகே அஸ்ருதேகே, ஸ்ருதி அஸ்ருதேகே, ஸ்ருதி சொல்லலையா, ஸ்ருதி வாக்கிய அபாவகா. ஓகே, அப்போ முதல் சூத்திரத்தில் பூர்வபக்ஷம் ஆகாச பற்றின முரண்பாடுகளை உபனிஷத்துல விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவனுடைய முடிவு என்னென்னா, அதனால் நான் சொல்கிறேன், உன்னுடைய உபனிஷத்து நீ அப்படியே பெருமையாக சொல்கிற பிரமாணம் பிரமாணம்னு, அது பிரமாணம் கிடையாது. அதனால தான் இவ்வளோ நாள் நமக்கு புரியாமல் இருக்குது. அப்படி நாம் அவன் பக்கம் சேர்ந்துட்டா நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு. ஆகாச வியத் உற்பத்தி அபாவ ஸ்ருதி வாக்கியம். பூர்வபக்ஷம் ஆகாச ஜன்ம நாஸ்தி. ஹேத்து என்ன? அஸ்ருதேஹே அப்படி சொல். இது ஸ்ருதி வாக்கிய அபாவக. ரெண்டாவது சூத்திரம் என்ன? அஸ்திது. பூர்வபக்ஷிவாதம் ஒரு உபனிஷத்து சாந்தோக்கிய ஆகாசம் அபாவாக சொல்கிறது, மற்றொரு உபநிஷத்து தைத்திரியம் ஆகாசம் பாவக சொல்கிறது. ஆகாச உற்பத்தியும் சொல்கிறது, ஆகாச உற்பத்தி இல்லைன்னு சொல்கிறது. உபனிஷத்து வாக்கியத்தில் முரண்பாடு இருக்கு ஓய். ஆத்மனஹா ஆகாச சம்பூதகா பிரம்மானந்தவல்லி 2:1. அதில் என்ன சொல்கிறது? இப்போ அபாவை பற்றி முதல் சூத்திரத்தில் படித்தோம். எது அபாவ? ஆகாசம் இல்லை, அங்கே முதல் சூத்திரத்தில் சொல்லிட்டாச்சு. ரெண்டாவது சூத்திரத்தில் அஸ்தித்து, ஆகாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதை மேல்கோர் காட்டி அதனால் உன்னுடையது தப்பு. அஸ்தி ஸ்ருதி வாக்கியத்தில் அஸ்தி, முதல் சூத்திரத்தில் அஸ்ருதேகே. அங்கே ஸ்ருதி வாக்கியம் நாஸ்தின்னு சொல்லுது, இங்கே அஸ்தி சொல்கிறது. முரண்பாடு தெரியுதோவே அப்படின்னு கேட்குறான். தூ முன்னால் சொன்னதற்குள் இப்போது சொல்வதற்கும் முரண்பாடு உள்ளது. தூ பூர்வபக்ஷ கன்க்ளூஷன் ஆகாச விஷயே ஸ்ருதி உபலப்தேகே, அதனால் ஸ்ருதி வாக்கியம் நாட் பிரமாணம், அப்பிரமாணம். ஓகே, அதனால் ஸோ புத்தர் போன்ற பெரிய பெரிய பிரம்மனிஷ்டர்கள்லாம் கூட வேதா நிந்தனா பண்ணுறாங்க. புரியுதா? அப்புறம் ஓஷோலேருந்து திருமா வரைக்கும் அவன் வாயிலேருந்து எது வருதோ அதெல்லாம் அபத்தமாக பேசுவான்.
நீங்கள் கேட்குறதில்லன்னு நினைக்கிறேன். விளக்கமாக வேற சொல்லுவான். அது ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு அவன் சொன்னான்னா இன்னும் பளிச்சுன்னு புரியும் போகணும். அதுவே வேத வாக்கியமாக எடுத்துப்பான் எல்லாரும். நான் ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது அரண்டு போயிட்டேன். அடப்பாவி, இப்படி இப்படி டிபேட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுடைய சிஷின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் இன்னும் கொஞ்சம் படித்தவனாக இருக்கான். செம்மையாக லாஜிக்காக சொல்கிறான், பாதி பாதியாக சொல்கிறான். முன்னே விட்டுறது பின்னே விட்டுறது, நடுவில் வந்து குர்த்தாந்தனமாக அடிக்கிறான். அப்படியே சரளமாக அடிச்சு விட்றான். அடிச்சு விட்றது இதுக்கு பேர் தான். புரியுதா? அங்கே யாருக்கும் நாலேஜ் இல்லை, அப்படியே அடிச்சு விட்றது. எவனும் கேட்க மாட்டான். டே, இந்த வேத மாதா எவ்வளோ பெரிய மாதா! அவள் வந்து 1000 அம்மாவுக்களுக்கு மேலே சமமானவள். வேத மாதா மாத்ரு சகசிரேபியா அபி உத்தமா ஸ்ருதி. சங்கராச்சாரிய சொல்கிறாரு, நம்ம அம்மாவோட 1000 மடங்கு பெரியவ வேத மாதா. புரியுதா? மாத்ரு சகசிரேபியா அபி உத்தமா ஸ்ருதி. ஓகே, அடுத்த ஆவணி ஆகட்டம். இன்னைக்கு நாம் வேதத்தை புதுப்பிக்கிறதுக்கு தான் அந்த சிம்பாலிக்காக பூணல் போட்டுக்கிறோம். எப்போ ஆரம்பிக்கிறோம்? போட்ட பிறகு 2வது நாள் என்ன பண்ணுறான்? காயத்ரி சொல்கிறோம். 1008 காயத்ரி சொல்லிட்டோம்னா 365 நாளுக்கு சமமாயிடும். 365 முதல் நாள் காயத்ரி இது பூணல் போட்டோமா, செகண்ட் டே சொல்லிட்டோமா, 2 போயிடுச்சுன்னா 63. 363 நாள் அப்ராமணா இல்லை கவுன பிராமணா. திருப்பி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டு வேஸ்ட் கட்டிட்டு இந்த குட்டி குழந்தைக்கு கள்ளப்பூணல் போட்டு விடுவாங்க. அதான் ஒரே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே இதுவாக இருக்கும். அவ்வளோதான். திருப்பி கவுந்தடிச்சு படுத்துருவான். நான் இப்போ காயத்ரிலாம் அப்படியே வேதாந்தத்துக்கு வந்துட்டோம். எங்கள் நிலைமையே வேறு, இப்போ ஸ்டேட்டஸ் வேறு. போய் அதெல்லாம் லோ லெவலில் பண்ணுறது. லோ லெவல் எப்படியே புரியுதா? எல்லாரும் பண்ணணும். அப்போ பூணல் போட்டோம் மாத்திரம் பண்ணணும். பூணல் போடாதவன் என்ன பண்ணணும்? பூணல் போடாதவனும் ஏதாவது பாராயணம் பண்ணணும், ஏதாவது விஜய மந்திரம் சொல்லணும். என்ன எல்லாமே கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அப்போ பூணல் போடலை இப்போ லேடிஸுக்குன்னா அவங்கள அப்படியே விட்டுறதா? அவங்களுக்கு மோட்சமே வேண்டாமா? அப்போ இதுனா நியாயமாக இருக்கு. பூணல் போட்டு விட்டு அவனை திருப்பி ஆவணி ஆவட்டத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு பாடு பாருங்க. அவனுக்கு பூணல் போடுறதே பெரிய விஷயம். அதை கத்தினான், எங்களுக்கு சீர்திருத்தம் இல்லை அது இல்லைன்னு. சரி போட்டு விட்டேன். போட்டு விட்டு பூணல் வருக அது ஞாபகப்படுத்தணும். நான் வேறு காலண்டர் பார்த்து டேட் குறித்து ஆவணி ஆவட்டத்துக்கு ஐயரப்பு ஃபிக்ஸ் பண்ணி போட்டு விட்டு, டே வந்துடுறா, நான் எப்படியா பார்த்துக்கிறேன், இல்லாட்டி நானே போட்டுக்கிறேன். எவெல்லாம் பூணல் போடுறேன்னு பற்றி பேசுகிறானோ அவனெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, நான் போட்டு விட்றேன். இது நம்மளுடைய பாரதியார் பண்ணினது. இது எல்லாமே பாரதியார் தான். நமக்கு விவேகானந்த பாரதியார் ஒரு 5 பேர் வச்சுருக்கேன். அவங்க தான் பிரமாணம். புரியுதா? அதனால சும்மா இவங்க வெளியில் சும்மா கற்றுவான். இந்த ஒரு 10 நாளைக்கு நான் அப்போவே சொன்னேன், எங்கள் கோயிலுக்குள்ளே கருப்ப கிரகத்தில் உடலைன்னா பாரு அப்படின்னு. டே பாவி, முதல்ல வந்து மட்டெல்லாம் கிட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, பீடி கிட்டலாம் குடிக்கக்கூடாது, தண்ணி போடக்கூடாது, 2 வேளை குளிக்கணும், சம்பளம் கம்மியாக இருக்கணும், சாப்பாடு வந்து குறைக்கணும். இதெல்லாம் உன்னால் முடியுமா? முதல்ல பாரு. சம்பளம் குறைவாக எடுப்பாங்க. வர நான் உனக்கு வேலைக்கு வாங்கி தட்ட வரையா நீ? சும்மா ஒரு அச்சு விடுறது சொல்கிறது இதுதான். எங்களை கருப்பு கருத்தில் போய் என்ன அவன் போகிறவனுக்கு இது இல்லை. என்ன சுவாமியை வந்து நல்லா இப்படி வச்சுக்கிறது எவன் வரான்? அது போய் நம்ம இது பண்ணுறது. தஞ்சாவூர் பக்கத்தில் இது உள்ளற சீர்காழிக்கு உள்ளற ஒரு ஊருக்கு போனேன். பெரிய கோயில், பெருமாள் கோயில். அப்படின்னா அவர் பாவம், உண்மையிலே அவர் இந்த பூஜாரி மாதிரி ஒரு சோதனையான ஆள் வேறு யாரும் கிடையாது. யாரும் வரமாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் வந்திருந்தாங்க ஒரு கோயிலுக்கு. சம்மாட்டிச்சு விட்றேன். அந்த அந்த அறநிலையத்துறையிலேருந்து வந்தான் ஒருத்தர். சும்மா இருக்கக்கூடாது, நான் வந்து ஜாயிண்ட் கமிஷனர். ஓ, அப்படி கூட ஒரு பொறுப்பு இருக்கா? ஓ, இருக்கிறவனுக்கே வேலை பண்ண மாட்டான். ஜாயிண்ட் கமிஷனர் உனக்கு அதுக்கு வேறு சம்பளம். நான் வந்து பைசாவை வந்து உண்டியில் போட்டுட்டோமா அப்படின்னு சொன்னேன். டேரிங்க சொல்கிறேன், உண்டியிலெல்லாம் போடாதீங்க, ஐயருக்கு கொடுங்க. ஏன்னா
ஐயருக்கு வந்து 3000 தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. நான் பேசக்கூடாது, பளிச்சுன்னு பேசுனேன். அப்புறம் வந்து ஒரு சுவத்தை கட்டி கொடுக்கணும், ஒரு கிளீன் பண்ணி மறைக்கணும் சம்பிரதாய இந்த இதுக்கு வரத்துக்கு. அப்போ வந்து அந்த ஊர் எம்எல்ஏ வந்து எவ்வளோ காசு ஆகிறதுன்னு, நீ சும்மா இருப்பா, அவங்க வந்து 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, மீதியெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ தான் இந்த அசிஸ்டண்ட் வந்து நான் தான் அவர் அப்படின்னு சொன்னான். ஸோ ஜாயின்ட் கமிஷனர், அப்புறம் அவங்க போட்டு கொடுப்பாங்க, நீங்கள் இந்த ஊர் எம்எல்ஏ நீங்கள் கூட இருந்து பாருங்கள். அப்பயும் முடியலன்னா நானே வந்துடுறேன். நான் வந்தால் முடியுமா? அப்பயும் முடியாது, வெடியாது. ஆனால் நான் என்ன நடந்தாலும், என்ன ஆஃபீஸ் வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இது முடிகிற வரைக்கும் இருப்பேன் நான். இல்லைம்மா நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னா பா, அப்போ தான் அவளுடைய ஆளுமை புரிஞ்சுது. ஸோ வெரி வெரி ரேரஸ்ட் பர்சனாலிட்டி. இந்த நெகட்டிவ் இந்திரா இருந்தா அப்படிதான். அதுக்கு பிறகு வந்து இவ்வளோ செல்வாக்கூட ஒரு மினிஸ்டர்னா நிர்மலா சீதாராமன். பியூட்டிஃபுல் மினிஸ்டர். இப்படி தான் இருக்கணும். இந்த பயலுக்கெல்லாம் புரியாது. இல்லைன்னா முதல் 2 சூத்திரம் பூர்வபக்ஷம் 2, 3 இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுறதா இல்லை? சரி ஆட்டம், யூடியூப்பில் வர போகிறது. யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் இதில் ஆத்ம விசாரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. நாங்கள் பிரம்மன் ஆயிட்டோம், எல்லா நிலையும் கடந்து போயிட்டோம். அதனால் 2, 3, 1 அசுருத்தேகே அபாவகா தூ 2ல் 2, 3, 2ல் வந்து அப்ராமணம். இது 6வது சூத்திரத்துக்கு பதில் நமக்கு அங்கே கொடுப்பாங்க, அங்கே பார்த்துக்கலாம். ஸ்ருதி பிரமாணம் என்பது முடிவாகிவிட்டால் நமக்கு பிராமான்ய புத்தி வந்துவிடும். ஸ்ருதி பிரமாணத்திலேயே வந்து நமக்கு சஞ்சலம் வந்தால் நம்ம அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண மாட்டோம். இப்படிதான். அதனால் நமக்கு கிடச்சிருக்க இந்த பொக்கிஷத்தை நம்ம விட்டுடக்கூடாது. ஓய் இப்படிதான். இதில் கேனோ உபனிஷத்து ஒன்று சொல்கிறது, அதை சொல்லி இப்போ முடிப்போம். அந்த வாக்கியத்தை நம்ம மறக்கவே படாது. யாராவது மனுஷன் நஷ்டமானதை, நஷ்டமாகக்கூடியதை யாராவது கங்கணம் கட்டிட்டு வேலை செய்வானோ? ஒரு பிஸ்னஸ்ஸு லாஸ் ஆகிடும், அதுக்கு நான் 10 லட்சம் போடுறேன், எல்லோரும் வாங்க, யாரெல்லாம் என்னோட சேர்ந்து வரீங்களோ, நஷ்டமாகும், என்னோட வாங்க எல்லாரும் அப்படின்னு கூப்பிட்டா இது நாராயண மந்திரமா? இது அவனும் வர மாட்டான். அப்போது எந்த இடியாட் கூட நஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டான். கரெக்டா? உபனிஷத் சொல்கிறது, அட மகனே, உனக்கு இன்ஃபினிட் லாஸ், உனக்கு சாதாரண லாஸ் இல்லை, இன்ஃபினிட் லாஸ். ஏன் இன்ஃபினிட் விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளும், ஃபேனு ஏசிலாம் போட்டு உன்னை குளிப்பாட்டி தாளாட்டி ஃபோனில் பேசி வரையா? வரலாம், வரேன். எத்தனை நாள் இருக்கணும்? 3 நாள் இருக்கணும். சரி 2 செக்ஷன் மாத்திரம் வந்துட்டு பட்டோமா? சரி வா. இப்போ ராமானுஜர் வழிக்கு நான் வந்துட்டேன். ராமானுஜருக்கு கீழே ஏதாவது ஒரு வழி உண்டுன்னா அதுக்கு ஒன்று. சரி வா, ஓகே, இப்போ தான் இருப்பஞ்சி, நான் போயிடுவேன். போ, திருப்பி வருவனி. எப்போ? இந்திரனா இருந்தா, விரோச்சனா இருந்தால் போயிடுவான். எனக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு பாய் அப்படின்வா. புரியுதா? அது வந்து சாந்தோக்கியத்தில் வருது. அது கடைசியில் உபனிஷத்துன்னு சொல்கிறது, இகச்சேத் அவிதேத், இகச்சேத் அவேதீத். ஒருவன் இந்த பிறவியிலேயே பிரம்மத்தை அறிவானாகில், அதாவது ஒருவன் தன்னைத்தானே அறிந்து கொள்வானாகில், அத சத்தியமஸ்தி, அத சத்தியமஸ்தி, வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியானவன். அப்பொழுது மட்டுமே அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு, பர்பஸ் ஆஃப் லைஃப். ஓகே, அதுக்கு உண்டு. நாச்சேத் இக அவேதீத், நாச்சேத் இக அவேதீத். இன்கேஸ் அப்படி இல்லாமல் ஒரு இந்த பிறவியில் இந்த பிரம்மத்தை ஆத்மாவை நான் யாருன்னு தெரியாமல் செத்து போயிட்டானா, மகதீ வினஷ்டிகி, மகதீ வினஷ்டிகி. புரியுதா? அவன் அடையக்கூடிய நஷ்டம் இன்ஃபினிட் லாஸ்.
ஓகே ஓகே. கடை வச்சுங்க, முதல் போட்டங்க, நஷ்டமாயிடுத்துங்க, வட்டி கொடுத்தங்க, நஷ்டமாயிடுத்துங்க, இப்படிலாம் சொல்லுவான். பார்த்துருக்கு நீங்கள். இதுவன் பிறவி, மனுஷ பிறவி கொடுத்து, பகவான் பிறவி கொடுத்து கொடுத்து பார்ப்பான். ஒரே டயத்தில் கொடுக்க மாட்டான். அடுத்த பிறவி ஏதோ ஒரு இதில் போட்டுருவான். திருப்பி ஒரு நூற்றுக்கணக்கான பிறவியை அனுபவித்து மனுஷ பிறவி கொடுப்பான். இது மாதிரி ஒரு செட்டப்லாம் கொடுப்பான். அதையும் விட்டுட்டான்னு வச்சுக்கோ. அதனால் அதனுடைய சிம்பாலிக்கு தான் ஆவணி ஆவட்டம் வேதத்தை வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறது. இந்த வேதம் வந்து நமக்கு ஆயிரக்கணக்கான அம்மாக்களுக்கு சமம். அப்படிப்பட்ட வேத மாதாவை வேதாந்தத்துக்கு வந்துட்டோம், அதனுடைய சிகரத்துக்கு வந்துட்டோம். அதை விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த முதல் வகுப்பை வந்து நம்ம முடிப்போம். மீதியை வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.